அகத்தியருக்கு நிறைய சீடர்கள் இருந்தாங்க. அவங்க எல்லாரையுமே ஒவ்வொரு துறையில ஆராய்ச்சி பண்ண வச்சாரு அகத்தியர். அவங்க பண்ண ஆராய்ச்சிகளை வச்சு பல பாடத்திட்டங்களை அகத்தியர் வகுத்தாரு. அந்த பாடத்திட்டத்துல தமிழ் மொழியோட இலக்கணம் தற்போதுதான் முதல் பாடமா இருந்துச்சு. இப்படி முழுமையா பாடத்திட்டங்களை வகுத்த பிறகு அகத்தியர் தோரணமலையில ஒரு பாடசாலையை தொடங்கினாரு. இங்க சீனா உட்பட பல நாடுகள்ல இருந்து வந்த சித்தர்கள் தங்களோட பாடங்களை கத்துக்கிட்டாங்க. இங்க கத்துக்கிட்டவங்க மூலமாவே பாடசாலையோட கிளைகளை பல இடங்கள்ல அகத்தியர் நிறுவனாரு. இந்த காலகட்டத்துலதான் காசிவர்மன் அப்படி ஒரு மன்னரோட தலைவலியை போக்குறதுக்காண்டி கபால அறுவை சிகிச்சையை பண்ணாரு. இந்த அறுவை சிகிச்சைக்கு அவரோட துணையா இருந்த சீடர் தான் சேரையார். அகத்தியரும் சேரையரும் இந்த மலைக்கு மேல ஒரு முருகன் சிலையை வச்சு வழிபட்டிருக்காங்க. சேரங்க இந்த மலையிலேயே ஜீவ சமாதி அடைஞ்சதா சொல்லப்படுது. பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய குழிகள் அங்கங்க இருக்கு. இந்த குழியில தான் சித்த மருத்துவர்கள் அந்த காலத்துல அவங்களோட மூலிகை எல்லாத்தையும் வச்சு அரைச்சி அவங்களோட மருத்துவத்தை பண்ணி வந்திருக்காங்க. இது மாதிரி இந்த மலையை சுற்றி அங்கங்க குழிகள் இருக்கு.